விண்வெளி பயணம் நம் வீட்டின் வரவேற்பு அறையிலிருந்தே தொடங்குகிறது. காகித கிரீடம் அணிந்த அக்கா மிருணாளினி தனது குட்டி தம்பி யாழ்வேந்தனுக்கு பயிற்சி அளிக்கிறாள். ஆபத்துகள் நிறைந்த விண்வெளி பயணத்திற்கு தேவையான லேசர் கருவிகளையும் அவர்கள் தயார் செய்கிறார்கள். மெதுவாக நகரும் மேகங்களுக்கு இடையே அவர்கள் ஜாக் என்ற புதிய கிரகத்தில் தடம் பதிக்கிறார்கள். ஒவ்வொரு அடியும் ஒரு சவாலாக இருக்கிறது. புவியீர்ப்பு விசை அதிகமாக இருக்கும் அந்த கிரகத்தில் சேற்று பள்ளங்களை கடந்து ஒரு விண்வெளி வீரனைப் போல யாழ்வேந்தன் முன்னேறிச் செல்கிறான். திடீரென்று ஒரு மர்மமான காவலாளி அவர்கள் வழியை மறைக்கிறான். அது ஒரு வேற்றுகிரக வாசியா அல்லது அந்த கிரகத்தின் பாதுகாவலனா என்று தெரியாமல் தம்பி யாழ்வேந்தன் தனது லேசர் கருவியை தயார் செய்கிறான். ஆனால் மிருணாளினியின் அன்பான பேச்சால் அந்த பாதுகாவலன் அவர்களுக்கு வழிவிடுகிறான். அந்த கிரகத்தின் தங்க மணலில் அவர்கள் தேடி வந்த அதிசய பொக்கிஷம் கிடைக்கிறது. சூரியனைப் போலவே மின்னும் அந்த நட்சத்திர படிகத்தை யாழ்வேந்தன் தனது குட்டி கைகளால் பத்திரமாக எடுக்கிறான். சூரியன் மறைவதற்குள் தங்கள் விண்கலத்திற்கு திரும்ப வேண்டிய கட்டாயத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். சாகச பயணம் வெற்றிகரமாக முடிந்தது. வீரர்கள் பத்திரமாக பூமிக்கு திரும்புகிறார்கள். அம்மாவிடம் தங்களின் வீரக் கதைகளைச் சொல்லும் யாழ்வேந்தனின் முகத்தில் ஒரு பெருமிதம். மிருணாளினியை பொறுத்தவரை இது வெறும் விளையாட்டு அல்ல, இது அவளுடைய கற்பனை உலகத்தின் ஒரு பெரும் வெற்றி.